ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் கதையும் அழகே அழகே கதையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே மிக்ஸ் மசாலாவாக இருக்குங்க. இன்னைக்கு எபிசோடு ரெண்டு கதையும் கோத்து விட்டுருக்காங்க. ரொம்ப பார்க்கவும் நல்லாவும் இருக்குது. எப்படின்னா, அழகே அழகு நாடகத்தில் மலருடைய மாமனார் ராகவனுக்கு அவங்க தங்கச்சி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அண்ணா, என் பொண்ணோட மாமியாரும் அவளுடைய புருஷனுடைய தம்பி ஒய்ஃபும் உங்கள் வீட்டுக்கு தான் வந்து தங்குறாங்க. அவங்க வந்து சென்னைக்கு வராங்கண்ணா. அவங்க வந்து ஹோட்டலில் தங்கினா நல்லா இருக்காது, 3 பொம்பளைங்க, அதனால் உங்கள் வீட்டில் தங்க சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் ஸ்டோரில் இருந்து கோமதி, மீனா, ராஜி அவங்கள தான் சொல்கிறாங்கங்க. இந்த கதையில் கோத்து விட்டுருக்காங்க. அப்போ அவங்க வராங்க. உடனே சரிம்மா, நான் அவங்கள நல்லபடியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகே அழகில் இருக்க ராகவன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் வந்து கிளம்புறாரு மீனாவை போயிட்டு கூட்டு வரத்துக்காக. பார்த்து கூட்டிகிட்டு வா பாக்யராஜுன்றாங்க. உடனே மலர்கிட்ட அவங்க மாமனார் சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஊரில் குன்னக்குடியிலேருந்து என் தங்கச்சி மகளும் அவளுடைய மாமியாரும் என் தங்கச்சி மகளோட புருஷனுடைய தம்பி ஒய்ஃபும் வராங்க. அவங்க நம்ம வீட்டில் தான் 5 நாளைக்கு தங்க போகிறாங்க. ஆனால் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், நல்லா சமைச்சு போடு, நல்லா கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க மருமக கிட்ட. மலரும் சரிங்க மாமான்றாங்க. அவங்க மாமியார் கேட்குறாங்க, பாலெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுட்டல அப்படின்றாங்க. வாங்கி வச்சுட்டேன் அத்தை அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பாக்யராஜ் போயிடுறாரு அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக. அதுக்கப்புறம் எங்கே இந்த வீட்டோட சின்ன மருமக, அவள் எங்கே ஜாகிங் ஓட்டாளா அப்படின்னு நெக்கலாக பேசுகிறாங்க. அப்போ மலர் சொல்கிறாங்க, அவள் இன்னைக்கு ஜாகிங் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் பெரிய ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மலர் போயிட்டு மதிக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் மதி இன்னைக்கு நீ ஜாகிங் போகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஜாகிங் போயிட்டா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்களேக்கா, அவங்களெல்லாம் யார் கவனிப்பா, நீங்கள் ஒண்டியாக பார்ப்பீங்களா, அதனால தான் நான் உங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஜாகிங் போகலை. நம்ம 2 பேரும் சேர்ந்து வர கெஸ்ட்டை நல்லா கவனிக்கலாங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க மதி. சரி மதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா சமைச்சு வச்சுருக்காங்க. சமைச்சு வச்சதும் பாக்யராஜ் மீனாவை, கோமதியை, ராஜுவை 3 பேரையும் ரிசீவ் பண்ணுறாரு. பண்ணதும் காரில் ஏற்றிட்டு வர்றாரு. ஏற்றிட்டு வரும்போது மீனா வந்து, அத்தான் இதுதான் எங்கள் மாமியார், இது வந்து என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் தான் எங்கள் அத்தான் பாக்யராஜ், மலருன்றவங்க இவங்களுடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. அப்போது ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அத்தை அப்படின்னு சொல்லி மீனா வந்து அவங்க கோமதி கிட்ட, இதுதான் அத்தை எங்கள் மாமா பாக்யராஜ், அவங்க மனைவி மலர், அவங்க குழந்தை, இது வந்து எங்கள் பெரிய மாமா ராகவன் மாமா, இது எங்கள் லக்ஷ்மி அத்தை, இது சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்தணும். அதே போல் மீனா அவங்கக்கிட்ட, இவங்க எங்கள் மாமியார், இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கார் இருக்கிறாரு இல்லையா, அவருடைய தம்பி மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அழகு மலரை பார்த்து, உன் பேர் என்னம்மான்னு கேட்குறாங்க கோமதி. என் பேர் அழகு மலர் அப்படின்றாங்க. பேர் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல பேருமா, கேட்கவே காதுக்கு இனிமையாக இருக்குதுன்னு கோமதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷை பார்த்து, சுரேஷ் எங்கே, உங்கள் ஒய்ஃப் எங்கே காணோம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே வந்து அழகு மலர் வந்து, நான் போயிட்டு கூப்பிட்டு வரேன்னு மதியை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி. என் பேர் அழகுமதி அப்படின்றாங்க. ஐயோ, இந்த வீட்டில் உள்ள 2 மருமகள் பேரும் ரொம்ப அழகாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நீங்கள் வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் எல்லாரும் போயிடுறாங்க. போனதும் சாப்பாடு எடுத்து பரிமாறுறாங்க. யார், அழகு மலரும் அழகுமதியும். அப்போ ஒவ்வொரு சாப்பாடோடும் நிறைய வைக்க வைக்க அதை பார்த்துட்டு கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர் கோமதி, ஏங்க இவ்வளவு சமைச்சிங்க, விருந்தாளி வராங்கன்னதும் இவ்வளோ சமைச்சிங்களா, நாங்கள் வெளியால்
விருந்தாளியாங்க, நாங்கள் வெளியாளுலாம் கிடையாதுல்ல, எதுக்குங்க சாதாரணமாக சமைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ராகவன் சொல்கிறாரு, அழகுமலருடைய மாமனார் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிங்க எல்லாருமே நல்லா சாப்பிடணும், அப்போ தானே நீங்கள் குன்னக்குடியில் போயிட்டு எங்களை பற்றி பெருமையாக பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்றவங்கள மட்டுமே யோசிக்கிறீங்களே, பாவம் சமைக்கிறவங்கள பற்றி யோசிக்கிறீங்களா? இவ்வளோ சமைச்சாக்கா பாவம் அந்த சமைக்கிறவங்க இனிக்கெல்லாம் அடுப்படியிலேயே கிடக்கணும் போல இருக்கே, பாவம் இல்லையா அப்படின்றாங்க. நான்லாம் வந்து என் வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் இவ்வளவுலாம் சமைக்க மாட்டேன். ஒரு இட்லி அவிச்சு வச்சு, ஒரு சட்னி அரைச்சி, ஒரு சாம்பாரை வச்சு விட்டுருவேன், அவ்வளோதான்ப்பா என்னால் முடியும். அழகுமலர் உண்மைக்கே ரொம்ப சூப்பராக சமைச்சிருக்கேடா, இட்லிலாம் ரொம்ப மல்லிப்பூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அப்புறம் ராஜி வந்து வடை சூப்பராக இருக்குக்கா அப்படின்றாங்க. மீனாவா, அண்ணி பொங்கல் செம தூள் சரியாவா செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. மீனா ஒரு சாப்பாடு பிரியர் வேற, அதனால் அழகுமலருக்கு ரொம்ப சூப்பரான கமெண்ட் தராங்க வந்திருக்கிற கெஸ்ட்டு எல்லாருமே. அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர் வீட்டில் அவங்களும் செந்தில் சூப்பராக சமைச்சு அவங்களும் விருந்து சாப்பிட்றாங்க பலமாக. பாண்டியன் ஸ்டோர் வீட்டில் செந்தில் தான் சமைக்கிறாரு, அரசிக்கு ஒன்றுமே தெரியலங்க. அதுக்கப்புறமாக என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சாப்பிட்டு இந்த இடத்துல அழகுமலர் வீட்டில் எல்லாரும் வேலைக்கு கிளம்புறாங்க. வேலைக்கு கிளம்புனதும் என்னன்னா, சுரேஷ் கிளம்பிட்டாரு, மீனா ராஜி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அப்போ வந்து ராகவன் என்ன சொல்கிறாருன்னா, பக்கிராஜ் நீ ஒருத்தரை கூட்டின்னு போயிட்டு ஆஃபீஸில் விட்டுட்டு ராஜியை கூட்டிகிட்டு போயிட்டு சுரேஷ் கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்றாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, வேண்டாம் மாமா, நான் வந்து காலேஜுக்கு நான் வந்து வேலைக்கு போயிடுறேன், ராஜியை நாங்கள் போகிற வழியிலேயே நான் விட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் மாமா, யாருக்கும் கஷ்டம் வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ மதியம் வந்து கிளம்பி நிற்கிறாங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, நீ எங்கம்மா போகணும்னு கேட்குறாங்க. நான் காலேஜ் பஸ்ஸில் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா நீ காலேஜ் பஸ்ஸெல்லாம் போகிற, உன் புருஷனோட போக வேண்டியது தானே அப்படின்றாங்க. ஏன் ரெண்டு பேரும் திருன்னு முழிச்சு பார்க்குறாங்கங்க. அப்புறம் ராஜியும் மீனாவும் இல்லை நாங்கள் 2 பேரும் போயிடுறோன்றாங்க. அப்போ கூட விடலை, உன் புருஷனோட போமா நீ அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அதுக்கப்புறம் சுரேஷ் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போப்பான்றாங்க. உடனே பார்த்ததும் ராகவன் புதுசாக, சுரேஷ் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாரு. இது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் சுரேஷும் மதிய கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியராஜ் ராஜை கூப்பிட்டு போகிறாங்க. மீனா நிற்கிறாங்க. மீனாவை வந்து ராகவன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாருங்க. ஐயோயோ நான் மாட்டேனே மாமா, பரவாயில்ல நான் போய்ட்றேன் தனியான்றாங்க ராஜி. சென்னையிலலாம் நீ தனியாலாம் போகக்கூடாது, நாங்கள் தான் கூப்பிட்டு போவேன்ட்டு ராகவன் கூப்பிட்டு போகிறதுக்கு போகிறாரு. உடனே கோமதி சொல்கிறாங்க, ராஜி மீனா அதான் அவர் கூப்பிட்டு போகிறாருல்ல, உங்கள் மாமா எவ்வளோ நாள் கழித்து உங்ககிட்ட பேசுகிறாரு, நிறைய கதைகள்லாம் பேசுவாருல்ல, போ உங்கள் மாமா கூட அப்படின்றாங்க. உடனே மீனாவா, ஐயோ அத்தை இது இப்படி என்ன கோத்து விடுறீங்களே இவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு மீனா புலம்புறாங்க. ஆனால் ராகவன் தாங்க கூட்டிகிட்டு போகிறாரு மீனாவை. பாவங்க மீனா, ராகவன் என்னென்னலாம் மொக்க போட போகிறாரோ, இல்லை என்னென்னலாம் ரூல்ஸ் போட போகிறாரோ தெரியல. கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் போயிட்ட பிறகு லக்ஷ்மி சொல்கிறாங்க, நான் ஒண்டியாக இருப்பேன், இந்த வீடெல்லாம் விரித்து ஓடி போயிருக்கோம், நானும் மலரும் தான் இருப்போன்றாங்க. கோமதி சொல்கிறாங்க, அப்போனா இப்போ நானும் கூட இருக்கேன்ல, நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படின்றாங்க. கோமதியும் லக்ஷ்மியும் என்ன பேசிக்க போகிறாங்க? இந்த லக்ஷ்மி அம்மா பேசுகிறது கோமதிக்கு பிடிக்குமா? கோமதி வந்து மருமகளுங்களுடைய ஆசை மாமியார், ஆனால் இந்த லக்ஷ்மி அம்மா மருமகளுங்களுடைய பாவங்க, அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாமியார் இவங்க 2 பேருக்கும் எப்படி கிளாஷ் ஆக போகுதுன்னு பார்க்கலாங்க. நன்றி, பாய்.